அவங்கள்ட்ட நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, அவரை என் கையில் மட்டும் கொடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இல்லை இது வன்மம்லாம் வேண்டாம், வன்முறையெல்லாம் வேண்டாம், நாங்கள் பேசி இது பண்ணிக்கிறோம். மலையாளிஸ் அவங்க பேசிட்டு விட்டாங்க. வீடு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே நம்பர் ஷேர் ஆகிடுச்சுங்க. அன்னைக்கு நைட்டே உங்களோட நம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, அவரை சுற்றி உள்ளவங்கள்ட்ட வந்து அவரை ஊரை சுற்றி உள்ளவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் மேலே சந்தேகம் இருந்தாலும் அவர் தான் என்னால் சொல்ல முடியல. இது 1 வருஷமா 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை கால் வந்து எடுத்த சிறுக்கே உன்னை நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், வர்றியா, உனக்கு என்னடி ரேட்டு, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இப்படி நம்மக்கிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாது. எங்கேயா தப்பு பண்ணியிருக்கணுங்க. இப்படி பேசணும் அப்படின்னா எங்கேயா நம்ம தப்பு பண்ணியிருந்தா தானே அவங்க வந்து பேச முடியும். எங்கேயுமே நான் தப்பு பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வேலைக்காக எங்கேயுமே வந்து பணிஞ்சது கிடையாது, எதுக்காகவும் போகலை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. அப்போ என்னை சுற்றி வந்து இருக்கிறவங்க மேலே எல்லாம் வந்து எனக்கு டவுட் வந்துச்சு. பட் ஸ்ட்ராங்காக இவங்க மேலே தான் டவுட் இருந்துச்சு.